வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயலாக வலுப்பெறாது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்றும் தகவல். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அனைத்து நகரங்களுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரி கட்டியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த சிராக் பாஸ்வான். புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. எஸ்ஐஆர் தொடர்பான கூட்டங்களுக்கு தவேகவையும் அழைக்க வேண்டும் என கோரிக்கை. தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் கடிதம். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். நாவடக்கம் தேவை, நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை பதிலடி. செங்கல்பட்டு அருகே திருப்போரூரில் விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்ட விமானப்படை வீரர்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடி தொடர்பாக முக்கிய தரகர் கைது. விசைத்தறி தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று சிறுநீரகத்தை எடுத்த புகாரில் நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் நவீன மதுக்கடையை அகற்ற கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். வால்பாறை அருகே அரசு பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம். ஜன்னல் கதவுகள் மற்றும் மாணவர்களின் இருக்கைகளை உடைத்து சேதப்படுத்தியதால் மாணவர்கள் அச்சம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக புதிதாக வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. குற்றச்சதி என்று பதிவு செய்து விசாரணை. அர்ஜென்டினாவில் தொழில் பூங்காவில் பயங்கர தீ விபத்து. பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். முதலாவது டெஸ்ட் போட்டியில் 189 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய அணி. 30 ரன்கள் குறைவாக பெற்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா. ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் விட்டுக் கொடுத்த அணி நிர்வாகம். ஹைதராபாத் அணியிலிருந்து முகமது ஷமியை வாங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். மும்பை அணியிடமிருந்து சச்சினின் மகன் அர்ஜுன் ட்ரேட் செய்தது. தனது தயாரிப்பில் ரஜினிகாந்த் மட்டுமே நடிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். இணைந்து நடிப்பதற்காக இன்னொரு கதையை தேடிக்கொண்டிருப்பதாக பேட்டி. அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவு. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி.
புயலாக வலுப்பெறாது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மறுதினம் கனமழை பெய்யும் என்றும் தகவல். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அனைத்து நகரங்களுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. மருத்துவக் கல்லூரி கட்டியதில் நடந்த முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து முதலமைச்சர் நிதிஷ்குமாரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த சிராக் பாஸ்வான். புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. எஸ்ஐஆர் தொடர்பான கூட்டங்களுக்கு தவேகவையும் அழைக்க வேண்டும் என கோரிக்கை. தேர்தல் ஆணையத்திற்கு தவேக தலைவர் விஜய் கடிதம். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்தர் பாலாஜி விமர்சனம். நாவடக்கம் தேவை, நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை பதிலடி. செங்கல்பட்டு அருகே திருப்போரூரில் விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்ட விமானப்படை வீரர்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடி தொடர்பாக முக்கிய தரகர் கைது. விசைத்தறி தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று சிறுநீரகத்தை எடுத்த புகாரில் நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் நவீன மதுக்கடையை அகற்ற கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். வால்பாறை அருகே அரசு பள்ளி வளாகத்துக்குள் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம். ஜன்னல் கதவுகள் மற்றும் மாணவர்களின் இருக்கைகளை உடைத்து சேதப்படுத்தியதால் மாணவர்கள் அச்சம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக புதிதாக வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. குற்றச்சதி என்று பதிவு செய்து விசாரணை. அர்ஜென்டினாவில் தொழில் பூங்காவில் பயங்கர தீ விபத்து. பல்வேறு கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். முதலாவது டெஸ்ட் போட்டியில் 189 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய அணி. 30 ரன்கள் குறைவாக பெற்ற நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா. ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் விட்டுக் கொடுத்த அணி நிர்வாகம். ஹைதராபாத் அணியிலிருந்து முகமது ஷமியை வாங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். மும்பை அணியிடமிருந்து சச்சினின் மகன் அர்ஜுன் ட்ரேட் செய்தது. தனது தயாரிப்பில் ரஜினிகாந்த் மட்டுமே நடிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். இணைந்து நடிப்பதற்காக இன்னொரு கதையை தேடிக்கொண்டிருப்பதாக பேட்டி. அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவு.